வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. வைத்தியர் அர்ஜுனா அவர்களை ஒருமுறை ஆதரிக்கிறீர்கள், மறுமுறை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறீர்கள். உங்களுடைய மூளைச்சற்கள் குழப்பமடைந்து விட்டதா, அல்லது ஏதாவது ஒரு குழப்பமான பாதையில் பயணிப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்கிறீர்களா? எங்களுக்கே விளங்காத ஒரு விடயமாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பேரும் புகழும் வருகிறது, எனவே அவரை விமர்சித்து நாம் பேசக்கூடாது என்ற எண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறீர்களா? இது பலராலும் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கான விடைக்குள் நாம் செல்கின்ற பொழுது சில விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியதிருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் ஆரம்ப கட்டத்தில் அவர் குழப்ப நிலையிலே பயணித்தார் என்பது அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. எனவேதான் அவரை விமர்சிக்கக்கூடிய களங்களை நாம் எடுக்க வேண்டிய சூழலும் அமைந்தது. இன்று ஒரு நிலைப்பாட்டை கூறினார், மறுநாள் மறுநிலைப்பாட்டை கூறினார். இந்த நிலைப்பாட்டுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் அவரை குறித்து ஒரு ஐயப்பாட்டை எழுப்பியது. அதன் பின்பு அவர் குறிப்பிட்ட மன்னார் மற்றும் யாழ் பகுதிகளில் அமைந்திருந்த மருத்துவமனைகளில் நடந்த பல குளறுபடிகளுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்த விடயங்கள் பாராட்டுக்குரிய ஒரு சூழலை அமைத்து கொடுத்த அதே வேளையில், மன்னார் பகுதியில் சகோதரி ஒருவருடைய மரணம் மனதிற்குள் ரணத்தை உருவாக்கியது. அங்கு என்ன ஒரு சிக்கல் ஏற்பட்டது என்கின்ற விடயத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது, அங்கும் வைத்தியர் அவர்களுடைய அந்த செயல்பாட்டில் ஒரு தெளிவின்மை இல்லாத காரணத்தினால்தான் அந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டது என்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவேதான் இந்த களங்களில்தான் நாம் வைத்தியரை விமர்சிக்கக்கூடிய களங்கள் ஏற்பட்டன. ஆனால் ஒரு வைத்தியர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற பொழுது, அந்த மாற்றம் இன்றைய சூழலில் தேவையாக இருக்கின்றது. பலருக்கு ஆட்சி பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன, அல்லது பலருக்கு பதவிகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த பதவிகள் கொடுக்கப்படுகின்றவர்களும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் மக்கள் நலம் சார்ந்த விடயங்களுக்கு முனைப்பு காட்டி பயணிக்கிறார்களா என்றால் எத்திசையிலும் அது இல்லை. அது தமிழகத்திலும் இல்லை, தாயக தமிழகத்திலும் அது இல்லை. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய களத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அவர் மிக தெளிவாக மக்கள் சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவரை போய் விமர்சிப்பது என்பது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை குறை கூறுவது போல ஆகிவிடும். எப்பொழுதுமே மக்களுக்காக யார் களத்தில் நிற்கிறார்களோ அவர்கள் எந்த கோணத்தில் இருந்தாலும் அவர்கள் வரவேற்கப்படக்கூடியவர்கள், அல்லது அவர்களுக்கு நாம் ஆதரவு கடன் நீட்ட வேண்டும் என்பதுதான் மரபு. அந்த கோணத்தில் நாம் இப்பொழுது தெளிவாகவே பயணித்து கொண்டிருக்கின்றோம். வைத்தியருடைய செயல்பாடுகள் மக்கள் சார்ந்த செயல்பாடுகளாக இருக்கின்றன. அதனால்தான் நான் கடந்த காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன், தமிழர் தாயகத்தில் மாகாண தேர்தல் நடத்தப்படுமாயின் அந்த மாகாண தேர்தலில் பெரும் இடங்களை பிடித்து அங்கு ஒரு தலைமைத்துவத்தை எட்டக்கூடிய ஒரு களமாக மருத்துவருடைய களம் அமையும் என்பதை கடந்த காணொளியில் அழுத்தமாக நான் பதிவிட்டேன். ஏறக்குறைய இந்த காணொளியும் அதில் நான் உறுதியாகவே இருக்கின்றேன். இரண்டாவது, இன்று வைத்தியருடைய செயல்பாடுகளை குறித்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கூட்டங்கள் நடைபெறுகின்றது. அந்த கூட்டங்களில் மக்கள் சார்ந்து ஒருவர் பேசுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த வைத்தியர் தான் முதன்மையாக இருக்கின்றார். கடற்தொழிலாளர் பிரச்சனையை குறித்து இப்பொழுது வைத்தியர் ஒரு தீவிர கவனம் எடுத்திருக்கிறார் என்கின்ற விடயமும், இந்திய அரசோடு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற களத்தில் பேசுவதற்கு தான் தயாராகி கொண்டு இருப்பதாகவும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அறிவித்திருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த அறிவிப்பு கூட நம்மை வியக்கத்தான் வைத்திருக்கின்றன. காரணம், இதற்கு முன்பு நடந்த விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. பாக் நீரணை பகுதியிலே மீன்பிடிப்பதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதனை மீறி இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்கக்கூடிய சூழலில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. 1974 இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கச்சத்தீவு கொடுக்கப்படுகின்றது.
கச்சத்தீவு கொடுக்கப்படுகின்ற சூழலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க கூடாது என்கின்ற நிலைப்பாடு ஏற்படுகின்றன. அந்த நிலைப்பாடை 1976 உறுதி செய்யப்பட்ட இன்னொரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கை கச்சத்தீவு பகுதிகளுக்கு பக்கத்தில் கூட தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை அது உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் 6வது சாராம்சத்தில் 6.1 அந்த சாராம்சத்தில் குறிப்பிட்டிருந்த விடயம் தமிழக மீனவர்களும் தமிழர் தாயகத்தை சார்ந்த மீனவர்களும் தங்களுக்குள் இணக்கமான ஒரு உறவோடு அவர்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் இருவருமே மீன்பிடித்துக் கொள்ளலாம் என்பதுதான் அதில் சொல்லப்பட்டிருந்த சாராம்சம். 5000 சதுர கிலோமீட்டர் எல்லைப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில் சுமார் 150 சதுர கிலோமீட்டர் எல்லைப்பரப்புக்குள் தான் இந்த மீன்பிடிக்கக்கூடிய விடயத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களையும் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களையும் தூண்டிவிட்டு அவர்களுக்குள் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை அரசியல் எடுத்துக்கொண்டு இருந்தது என்பதுதான் இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. 26ஆம் தேதி 2வது மாதம் இந்த வருடம் ஒரு 23 இந்திய மீனவர்களை கைது செய்கிறது இலங்கை கடற்படை. அந்த இந்திய மீனவர்களை கைது செய்து அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அதில் 2 மீனவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது. மற்ற மீனவர்களை இலங்கை அரசாங்கம் விடுதலை செய்து விடுகிறது. இந்த 2 மீனவர்களும் தண்டனை பெறுகிறார்கள். தமிழகத்திலிருந்து வருகின்ற அந்த மீனவர்களுடைய விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. அது நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. நீதிமன்றத்தில் அவர்கள் அதற்கான சான்றுகளும் அதற்கான ஆதாரங்களும் அங்கு நீதிமன்றம் அதை ஒத்துக்கொண்டால் அந்த விசைப்படகுகள் கொடுக்கப்படுகின்றன. இல்லை என்றால் அந்த விசைப்படகுகள் இலங்கை நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அந்த இடத்திலே அவைகள் நாசமாகி கொண்டிருக்கின்றன. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இரு நாட்டு மீனவர்களும் அமர்ந்திருந்து பேசி ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்கின்ற உடன்படிக்கை எட்டப்படுகிறது. உடன்படிக்கை பேசப்பட்டு இரு நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடம் 2ஆம் மாதம் நடந்த இந்த பிரச்சனை ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அரசியல் காரணத்தை மட்டுமே மையம் வைத்து மார்ச் மாதம் ஒரு போராட்டத்தை கட்டி அமைக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது என்பதை வலியுறுத்தி தமிழர் தாயகத்தை சார்ந்த மீனவர்களை தூண்டிவிடப்படுகிறார்கள். அந்த தூண்டிவிட்டதில் அப்பொழுது கடற்தொழில் அமைச்சராக இருந்தவர் முதன்மையான பங்கை வகித்தார். அவரை பொறுத்தமட்டில் தாயக தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் இணைந்துவிடக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு அவர் மனதில் இருந்த காரணத்தினால் இந்த போராட்டம் வலுவடைய தொடங்கியது. இவை தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு களமாக இருந்தது. இரு நாட்டு மீனவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு என்கின்ற ஒரு மாயை தோற்றம் கட்டியமைக்கப்பட்டது. இங்கு தமிழர்கள் பொறுத்தமட்டில், அதாவது தாயக தமிழர்களை பொறுத்தமட்டில், அவர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களைப் போல விசைப்படகு அதிநவீன பொருட்களை கொண்டு வந்து அவர்களால் மீன்பிடிக்க முடியாத ஒரு சூழல். எனவே கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து மீன்பிடித்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு. எனவே அவர்களுடைய கோரிக்கை ஏற்புடைய கோரிக்கை என்பதை விட அது செயல்படுத்த வேண்டிய கோரிக்கை. ஆனால் இங்கு இரு நாட்டு மீனவர்களும் அமர்ந்து பேசி ஒரு சுமூகமான உறவு எட்டப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டைத்தான் பெரும்பாலானவர்கள் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது ராமேஸ்வரத்திற்கு சென்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருந்தவர் ஒருவர் கூட, இலங்கையின் அமைச்சராக இருந்த ஒருவர் கூட இன்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், இரு நாட்டு மீனவர்களையும் அமர வைத்து நாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவைத்தான் எட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுதான் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து. ஆனால் குறிப்பாக இன்றைய சூழலில் இலங்கையின் ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் சந்தித்து பேசிய வேளையில் கடற்தொழிலாளர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து பேசப்பட்டது என்று இலங்கையின் ஜனாதிபதியும் அதை வெளியே தெரிவித்திருந்தார். இந்தியாவின் பிரதமரும் பேசியிருந்தார். ஆனால் அவர்கள் என்ன ரீதியில் இதற்கான தீர்வை கொண்டு வர இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் அங்கு சரியாக சொல்லப்படவில்லை. அல்ல அதற்கான திட்டங்கள்
அவர்களிடம் இருக்கும் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் தொடர்ச்சியாக தாயக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பெருவாரியாக பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால் அவர்களிடம் ஒரு கொதிப்பு இருக்கின்றது, ஒரு ஆதங்கம் இருக்கிறது. எங்களுடைய தொழிலை நாங்கள் இழந்து கொண்டு எப்படி நிற்பது என்கின்ற ஒரு எண்ணப்பாடு அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம் என்று இதுவரை கூறிக்கொண்டிருந்த பலர் அல்லது பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அதற்கான நகர்வுகளை எடுத்து அவர்களுக்கான தீர்வை கொண்டு வந்து கொடுத்தார்களா என்றால் இல்லை. அதற்கான சூழலை அவர்கள் உருவாக்கவில்லை. எனவே பல கதவுகளை அவர்கள் தட்டி ஓய்ந்து போய் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அர்ஜுனா அங்கு களம் அமைத்திருக்கிறார். அவர் அந்த கடல் தொழிலாளர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். மீனவர்களுக்கான பிரச்சனை என்ன, அதில் இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன கோணத்தில் பயணித்தால் இதற்கான தீர்வை கொண்டு வர முடியும் என்கின்ற விடயத்தில் அவர் அதிதீவிர கவனம் எடுத்து அது சார்ந்த கருத்துகளோடு அவர் பயணிக்கக்கூடிய ஒரு களம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவை சார்ந்த உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அதற்கான களங்களை எடுப்பேன் என்று அர்ஜுனா அவர்கள் சொல்கின்ற பொழுது அதை நாம் ஏற்க வேண்டும் என்பதை விட அதை பாராட்ட வேண்டும் என்பது நிஜம். இந்த நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தவறான ஒரு களத்தில் செல்கிறார் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அவரை நாம் பாராட்டத்தான் செய்ய வேண்டும். அவருக்கான பாராட்ட நாம் சொல்லித்தான் தீர வேண்டும். அப்படித்தான் அவருடைய செயல்பாடுகள் இப்பொழுது மக்கள் சார்ந்த களங்களை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட செயல்பாடுகளோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அறியப்படுகின்ற ஒரு மனிதராக தமிழ் சமூகத்திற்கு தெரிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் வைத்தியருக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றேன். வைத்தியர் தவறுகின்ற பட்சத்தில் அது குறித்து நாம் சுட்டிக்காட்டலாம். அவர் தவறாத பட்சத்தில் அவரை பாராட்டுவது என்பதுதான் அவருக்கு ஒரு உந்தலை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். இன்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள், பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பதற்கான களம்தான் அவர்களுக்கு பெரிதாக இருக்கிறது. யாரை தலைவராக்குவது, யாரை வெளியேற்றுவது, யார் தேசிய பட்டியலில் உள்ளே நுழைவது போன்ற பல சிக்கல்கள் அவர்களிடம் பின்னி பிணைந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து எப்படி பேசுவார்கள் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. இந்த கேள்விகளுக்கான விடை எந்த கோணத்தில் கிட்டும் என்கின்ற தேடல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் வைத்தியர் அர்ஜுனா ஒரு அழகான பாதையை தேர்ந்தெடுத்து பயணித்து கொண்டிருக்கின்றார். யாழ் பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது? சுகாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறதா? கல்வியில் பிரச்சனை இருக்கிறதா? மருத்துவத்தில் பிரச்சனை இருக்கிறதா? கடற்தொழிலாளர்கள் மத்தியிலே பிரச்சனை இருக்கிறதா? காவல்துறை தமிழர்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது? இதற்கு தீர்வு எப்படி எழுதுவது? காணிகள் பறிக்கப்படுகின்ற விடயத்தில் இருந்து தமிழர்களை எப்படி காப்பாற்றுவது என்று பல விடயங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வைத்தியர் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுமே ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அந்த புரிதலின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயரை ஆழமாக பதிவு செய்கின்றோம். அதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறோம். அந்த பெயர் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அது சார்ந்த கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பதிவிடுகிறோம். நாம் பயணிக்கக்கூடிய களம், நாம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய களம், இவைகள் அனைத்துமே எப்பொழுதுமே ஒரு தேசியத்தை மையப்படுத்திய பயணம்தான். அந்த பயணத்தில் இன்று தமிழர் தாயகத்திற்கான ஒரு விடிவை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா செல்கிறார் என்றால் அது பாராட்டத்திற்கு உரியதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. எப்பொழுதுமே தேசிய தலைமையை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் உள்வாங்கிக் கொண்டு நாம் பயணித்திருக்கின்றோம். அந்த பயணம் கடைசி வரை அந்த கோணத்தில்தான் பயணிக்கும். அது மக்கள் சார்ந்த களங்களில் மக்களுக்கான குரல்களை கொடுப்பதற்கும் அது பயிற்றுவிக்கப்படும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.